ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு எம்எல்ஏவ மாஃபியா டான்னு ஒரு யூடியூப் வீடியோல சொல்றீங்க. அடுத்த நாளே உங்க மேல SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ கேஸு. முன்ஜாமீன் கிடையாது. எந்த நேரத்திலயும் கைது செய்யப்படலாம். இதுதான் பத்திரிக்கையாளர் ஷாஜன் ஸ்காரியா சந்திச்ச ஒரு இக்கட்டான நிலைமை. இன்னைக்கு நாம பார்க்க போறது பேச்சுரிமைக்கும் ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு சட்டத்துக்கும் நடந்த இந்த போராட்டத்தை தான். ஆமா, இந்த கேஸோட மையப்புள்ளியே அந்த SC/ST சட்டத்தோட பிரிவு 18 தான். பொதுவா இந்த சட்டத்தின் கீழ ஒரு புகார் வந்தா முன்ஜாமீன்ங்கிற பேச்சுக்கே இடமில்ல. இது பத்திரிகையாளர்களை ஏன் ஒரு நிமிஷம் நடுங்க வச்சது, ஆனா உச்சநீதிமன்றம் எப்படி இந்த முழுமையான தடைங்கிற தாரணையை உடைச்சதுன்னு தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல அந்த பயத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்குவோம். அந்த பிரிவு 18, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, புகார் வந்தா போதும் போலீஸ் உங்களை உடனே கைது செய்யலாம். விசாரணைக்கு முன்னாடி பெயில் கேட்கவே முடியாது. இதுதான் ஷாஜன் ஸ்காரியா விஷயத்துல உயர்நீதிமன்றம் வரைக்கும் இருந்த நிலை. ஆனா இங்கதான் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான திருப்பத்தை கொண்டு வந்தது. அவங்க ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு சோதனையை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பேரு பிரைமா ஃபேசி டெஸ்ட். பிரைமா ஃபேசியா அப்படின்னா? அதாவது முதல் பார்வையிலேயே ஒரு வழக்குக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கான்னு பாக்குறது. ஓ, ஒரு ஃபில்டர் மாதிரி. ஒரு புகார் வந்த உடனே கைது பண்றதுக்கு முன்னாடி நீதிபதி ஒரு கேள்வி கேட்பார், அப்படிதானே? கரெக்ட், சரியா சொன்னீங்க. நீதிபதி என்ன கேட்பார்னா, ஒருவேளை இந்த புகார்ல சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மைனே வச்சுக்கலாம், ஆனாலும் இது நிஜமாவே ஜாதி ரீதியான வன்கொடுமை குற்றமா? இந்த கேள்விதான் எல்லாத்தையும் மாத்துச்சு. ஆஹா, இங்கதான் நீதிமன்றம் ஒரு கோடு போடுது. ஒருத்தரை அவமானப்படுத்துறது வேற, அவரை அவரோட ஜாதிக்காகவே அவமானப்படுத்துறது வேற. ஒரு அரசியல்வாதியோட செயல்பாடுகளை வச்சு அவரை டான்னு சொல்றது அரசியல் விமர்சனம். மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு ஜாதிய தாக்குதலாகாது. பாதிக்கப்பட்டவரோட ஜாதி குற்றம் சாட்டினவருக்கு தெரியுங்கிறது மட்டுமே ஒரு குற்றமாகிடாது. அந்த நோக்கம், இன்டென்ட், அது ரொம்ப முக்கியம். அதாவது, நீங்க இந்த ஜாதிக்காரன் என்பதாலேயே நான் உங்களை இழிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிற உள்நோக்கம் இருக்கணும். ஓஹோ. இந்த வழக்குல ஸ்காரியா அந்த எம்எல்ஏவோட அரசியல் நடவடிக்கைகளை தானே விமர்சிச்சாரு. அவரோட ஜாதியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலன்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு. ஓகே, இது சட்ட ரீதியா ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற நமக்கு, ஒரு சாதாரண குடிமகனுக்கு இதுல இருந்து என்ன பாடம் இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களுக்கான பாடம் என்னன்னா, பொது வாழ்க்கையில இருக்கிற அதிகாரிகளை அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட செயல்பாடுகளுக்காக விமர்சிக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா உங்க விமர்சனத்துல ஜாதிய வெறுப்பு இல்லாத வரை இந்த மாதிரி சட்டங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி உங்க குரலை யாரும் நசுக்க கூடாது. சூப்பர். அப்போ சட்ட வல்லுநர்களுக்கு இது ஒரு புது வழியை காட்டுதா? நிச்சயமா, அவங்களுக்கு இது ஒரு தெளிவான உத்தி. SC/ST சட்டத்தின் கீழ் முன்ஜாமீன் கேட்கும்போது அவங்க முதல் தகவல் அறிக்கையை, அதாவது FIR காட்டி, பாருங்க இதுல ஜாதிய நோக்கத்துக்கான எந்த அடிப்படை ஆதாரமும் இல்ல, இது பிரைமா ஃபேசி அடிப்படையிலேயே ஒரு வன்கொடுமை வழக்கு இல்ல அப்படின்னு நிரூபிச்சா போதும். அப்போ அந்த பிரிவு 18ங்கிற தடையை தாண்டிடலாம். ஆமா, தாண்டிடலாம். அப்போ இந்த தீர்ப்பு பேச்சுரிமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. அதே சமயம் ஒரு முக்கியமான சமூக நீதி சட்டத்தை யாரும் தவறா பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையாவும் அமைஞ்சிருக்கு. கரெக்ட். ஒரு நல்ல சமநிலையை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. அரசியல் விமர்சனத்துக்கும் ஜாதி அவமதிப்புக்கும் நடுவுல இருக்கிற கோட்டைய இந்த தீர்ப்பு தெளிவா வரைஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எதிர்காலத்துல இதை விட நுட்பமான வழக்குகள் இன்னும் சட்ட சிக்கல்களை உண்டாக்க வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க.